So Apple ரெண்டு புது ரிவ்யூ யூனிட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன்னு MacBook Pro with M4 Pro and இன்னொன்னு வந்து Mac Mini with M4. MacBook Pro இருக்குல்ல, நல்ல ப்ராடக்ட் தான், இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் தான். ஆனா இந்த Mac Mini இருக்குது, ஓய்யோ தாறுமாறான ப்ராடக்ட்டுங்க. ஏன்னா இந்த வருஷம் பொட்டியோட சைஸை half ஆக்கிட்டாங்க, ஆனா பவரை டபுள் ஆக்கிட்டாங்க. And for the first time 2024ல ஒரு Apple ப்ராடக்ட் வேல்யூ ஃபார் மணி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் everybody is excited, everybody is hyped. So இந்த வீடியோல ரெண்டு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் பண்ணி எங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ஸ் கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் MacBook Pro தான் பண்ண போறேன், அதுக்கப்புறம் Mac Mini பண்ணுவேன். So stay tuned with me till the end. இத ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் எர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? Alright, so MacBook Pro ஓட பாக்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 14-inch MacBook Pro கொடுத்துருக்காங்க வித் M4 Pro. லிட்டை திறப்போம். திறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு வந்து லேப்டாப் கிடைச்சிரும். லேப்டாப்பை சைடில் வச்சிடறேன். வெயிட்டாக இருக்குங்க, சில டைம் வெயிட்டாக இருக்கிறதும் நல்ல விஷயம் தான். ஆல்ரைட், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Type-C to MagSafe கனெக்டர் கொடுத்துட்றாங்க. நீங்கள் Type-C to Type-C கூட சார்ஜிங் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சில டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸ்டிக்கர்லாம் தூக்கிட்டாங்க, டூ பேட். ஓஹோ, பாக்ஸுக்குள்ள 2000 ரூபா கிளீனிங் கிளாத்தை ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. தேங்க்யூ ஆப்பிள். 2000 ரூபாங்க, அச்சோ சான்ஸே இல்லை, என்ன வேலை. அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஒரு 96 வாட் சார்ஜிங் பிரிக்கும் கொடுத்துட்றாங்க பாக்ஸ்லேயே. ஸோ வேணுங்கிற விஷயம் எல்லாமே கிடைச்சிரும். ஐஃபோன் அன்பாக்சிங் மாதிரி கிடையாதுங்க, வெறும் ஃபோனும் கேபிளும் மட்டும்தான், எல்லாமே இருக்கு. ஸோ தட்ஸ் அ குட் திங். கிளீனிங் கிளாத்தை வேற கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி வெரி குட். ஸோ பிரிச்சு பார்க்குற நேரம் வந்துருச்சு. டிசைனை பொறுத்த வரைக்கும் MacBook Proல எந்த சேஞ்சுமே பண்ணல, சேம் டிசைன் தான். இன்டர்னலி நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. சரி, போர்ட்ஸை பற்றி பேசுகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே ரெண்டு Type-C போர்ட்ஸ் இருக்கு. அண்ட் Type-C போர்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து இந்த வருஷம் Thunderbolt 5 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கு பக்கத்துலயே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு MagSafe கனெக்டரும் கிடைச்சிரும். இந்த சைடுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு SDXC ஸ்லாட் இருக்கு, இன்னொரு Type-C போர்ட் கொடுத்திருக்காங்க, அகைன் Thunderbolt 5. அண்ட் அது பக்கத்துலயே HDMI ஸ்லாட்டும் இருக்குங்க. சோ இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். சோ நாட் a problem at all. கீழ நீங்க பாத்தீங்கன்னா ரப்பர் ஃபீட் கிடைச்சிரும். அண்ட் இங்க வந்து உங்களுக்கு ஏர் வென்ட்ஸும் இருக்கு. சோ ஓவராலா ஒரு நல்ல டிசைன், கிளீனான டிசைன், கம்ப்ளீட்லி அலுமினியம் பாடி. ஆஃப் கோர்ஸ் ஆப்பிளோட டிசைனை பத்தி சொல்லவே வேண்டாம், வெரி பிரீமியம்ங்க. அதே மாதிரி பிரைஸும் பிரீமியமா தான் வச்சிருக்காங்க. இன்டர்னலி ஃபர்ஸ்ட் என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னா டிஸ்ப்ளேல சேஞ்ச் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இந்த தடவை நானோ டெக்ஸ்சர் கோட்டிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த நானோ டெக்ஸ்சர் கோட்டிங் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கோட்டிங்க. இந்த கோட்டிங் வெச்ச டிஸ்ப்ளேல நீங்க பாத்தீங்கன்னா கிளேரே சுத்தமா அடிக்காது. இன்ஃபேக்ட் நானோ டெக்ஸ்சர் இல்லாத ஒரு டிஸ்ப்ளேயும் நானோ டெக்ஸ்சர் இருக்கிற ஒரு டிஸ்ப்ளேயும் சைடு பை சைடு நீங்க பாருங்க, உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும். நிறைய பேர் பந்தா காட்டுறதுக்கு MacBookல வெளிய எடுத்துட்டு போவாங்க, ஸ்டார்பக்ஸ்லாம் வச்சு ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ வந்து கரெக்டா சூரிய வெளிச்சம் படும் டிஸ்ப்ளே மேல, அப்போ ரிஃப்ளெக்ஷன்ல பார்க்க முடியாது. பட் இந்த ஆன்டி கிளேர் கோட்டிங் கொடுத்திருக்கனால ரிஃப்ளெக்ஷன்லாம் சுத்தமா வராது. இட்ஸ் வெரி குட். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெப்கேம் வந்து 12 மெகாபிக்சல் வெப்கேம் கொடுத்திருக்காங்க வித் சென்டர் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் டைம் சென்டர் ஸ்டேஜ் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அண்ட் சென்டர் ஸ்டேஜ் வந்து MacBookல இட்ஸ் வெரி வெல் டன். சும்மா நீங்க இப்படி கீழ பண்ணா கூட அது வந்து கரெக்ட்டா உங்களுக்கு சென்டர்ல வைக்குது. மேல இந்த மாதிரி இப்படி வச்சா கூட உங்களுக்கு கரெக்ட்டா சென்டர்ல வைக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜூம் கால் எடுக்கிறதுக்கு, கூகுள் மீட் கால் எடுக்கிறதுக்கு ஒரு லேப்டாப் ஸ்டாண்ட் வாங்குவாங்க. அப்பதான் கரெக்ட்டா ப்ராப் ஆயிட்டு கரெக்ட்டா ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்கும். அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த MacBook Proல. ஏன்னா இந்த புது MacBook Proல சென்டர் ஸ்டேஜ் கொடுத்திருக்கனால கரெக்ட்டா உங்களுக்கு சென்டர்ல பிளேஸ் பண்ணிரும். ஆஃப் கோர்ஸ் கீபோர்ட் நீங்க பாத்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம், நல்ல கீ டிராவல் இருக்கு, டைப்பிங் குவாலிட்டி தாறுமாறு, ட்ராக் பேட்ல நெக்ஸ்ட் லெவலுங்க. ஆனா முக்கியமான சேஞ்ச் நம்ம பேச வேண்டியது என்ன தெரியுமா? ஆப்பிளோட புது M சீரிஸ், M4 சீரிஸ் சிப்புங்க. இந்த MacBook Pro நீங்க வாங்குறீங்கன்னா M4 சிப் இல்ல M4 Pro சிப் இல்லனா M4 Max சிப் கான்ஃபிகரேஷன்ல வாங்கலாம். சோ ஆப்பிள் எங்களுக்கு கொடுத்திருக்க ரிவ்யூ யூனிட் வந்து M4 Pro சிப் உள்ள ரிவ்யூ யூனிட்ங்க. இந்த M4 Proல 14 கோர் CPU and 20 கோர் GPU இருக்கு. அதே மாதிரி பேஸ் M4 Proல வந்து உங்களுக்கு 12 கோர் CPU and 16 கோர் GPU கிடைக்கும். நீங்க M4 வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 10 கோர் CPU 10 கோர் GPU கிடைக்கும். அதே இது M4 Max வேரியன்ட் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 16 கோர் CPU 40 கோர் GPU வரைக்கும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஆனா என்ன, இந்த CPU கோர் கவுண்ட், GPU கோர் கவுண்ட் ஏற ஏற பிரைஸும் ஏறிட்டே இருக்குங்க. இப்போ எங்களுக்கு கொடுத்திருக்க ரிவ்யூ யூனிட்டோட பிரைஸ் என்ன தெரியுமா? 3,35,000 ரூபாங்க. தட் இஸ் கிரேசி. செம்ம எக்ஸ்பென்சிவான லேப்டாப் கண்டிப்பா. ஆனா ஸ்டார்டிங் பிரைஸ் நீங்க பாத்தீங்கன்னா 14-inch MacBook Pro with M4 நீங்க பாத்தீங்கன்னா 1,69,000 rupees கிடைக்கும். சரி, இந்த லேப்டாப் பத்தி நான் பேசுறேன். இந்த லேப்டாப்பை நாங்க பெஞ்ச்மார்க் பண்ணோம். பெஞ்ச்மார்க் பண்ணும்போது M4 Proட பெர்ஃபார்மன்ஸ் வந்து M3 Maxோட பெட்டரா இருந்ததுங்க. எங்களுக்கு Geekbench ஸ்கோர் வந்து M3 Maxோட பெட்டரா கிடைச்சது. சிங்கிள் கோர் ஆகட்டும், மல்டி கோர் ஆகட்டும், ரெண்டுமே. அண்ட் Geekbenchோட OpenCL ஸ்கோர்ல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70,000 ஸ்கோர் கிடைக்குது உங்களுக்கு. அண்ட் இந்த ஸ்கோர் நீங்க பாத்தீங்கன்னா Nvidia RTX 3050 ஓட ஸ்கோரை வந்து மேட்ச் பண்ணது 6GB வேரியன்ட்டோட ஸ்கோர். சோ நீங்க பாத்தீங்கன்னா MacBook Pro வந்து ஒரு ப்ரொஃபஷனல்ஸ்க்காக கிரியேட் பண்ண MacBook. சோ அவங்க
உங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாமே இதுல இருக்கு. அஃப்கோர்ஸ் நீங்க வந்து FCP, Adobe Premiere Pro அந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா செம்ம ஸ்மூத்தா ஒர்க் ஆகும். ரெண்டரிங் டைம்ல தாறுமாறா இருக்கும், பிரச்சனையே இல்ல. வீடியோ எடிட்டிங், போட்டோ எடிட்டிங் இந்த மாதிரி ஒர்க்குக்குலாம் இந்த லேப்டாப்லாம் இஸ் ஓவர் கில்னே சொல்வேன் நான். அது மட்டும் இல்ல, Thunderbolt 5 சப்போர்ட் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த Thunderbolt 5 வச்சு நீங்க 8K 60Hz டிஸ்ப்ளே கனெக்ட் பண்ணலாங்க. இன்ஃபேக்ட் HDMI போர்ட்ல நீங்க 4K 240Hz வரைக்கும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி 6K டிஸ்ப்ளே கனெக்ட் பண்றீங்கன்னா ரெண்டு 6K 60Hz டிஸ்ப்ளே கனெக்ட் பண்ணிக்கலாம். இட்ஸ் தட் பவர்ஃபுல். அது மட்டும் இல்லங்க, M4 சீரிஸ்ல M4 ஆகட்டும், M4 Pro ஆகட்டும், M4 Max ஆகட்டும், மூணுத்துலயுமே உங்களுக்கு ரே ட்ரேசிங் சப்போர்ட் கிடைச்சிரும். சோ கேமிங்லயும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. பிரச்சனை என்னன்னா மேக்ல கேம்ஸ் வந்து ரொம்ப கம்மிங்க. கேமர்ஸ்லாம் மேக் கண்டிப்பா பிரெஃபர் பண்ண மாட்டாங்க. ஆனா கேமிங் நீங்க பண்ண விரும்புறீங்கன்னா M4 Pro பெர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி வெரி குட். நாங்க வந்து Shadow of the Tomb Raider-ஓட இன்பில்ட் பெஞ்ச்மார்க் ரன் பண்ணி பார்த்தோம். அது நேட்டிவ்லி ARM சப்போர்ட்டட் கேமுங்க. அதுல எங்களுக்கு 77 FPS கிடைச்சது, ஹையஸ்ட் கிராபிக்ஸ்ல at full HD ரெசல்யூஷன். கேமிங் பண்ண விரும்புறீங்கன்னா கண்டிப்பா லேப்டாப் சப்போர்ட் பண்ணும். பட் இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லேப்டாப், அது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. பை தி வே, இந்த வருஷம் எல்லா Mac ப்ராடக்ட்ஸ்லயும் பேஸ் 16GB வச்சிருக்காங்க. Mac Mini ஆகட்டும், MacBook Pro ஆகட்டும், இன்ஃபேக்ட் MacBook Air with M2 கூட 16GB லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா Apple Intelligenceங்க. ஆமா, இந்த லேப்டாப்ல Apple Intelligence சப்போர்ட் இருக்கு. Apple Intelligence ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குல்ல, லைக் ரைட்டிங் டூல்ஸ் இல்ல enhanced Siri, அது மட்டும் இல்ல இந்த இமேஜ் பிளேகிரவுண்ட், அது எல்லாமே இதுல வர்க் ஆகும், பிரச்சனையே இல்ல. சரி, RAM எவ்வளவு வரைக்கும் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 24GB RAM வரைக்கும் அப்கிரேட் பண்ணலாம் M4ல. இந்த M4 Proல 48GB வரைக்கும் கான்ஃபிகரபிள்ங்க. அண்ட் M4 Max வாங்குனீங்கன்னா 128GB வரைக்கும் கான்ஃபிகரபிள். அண்ட் அந்த வேரியன்ட் நீங்க 128GB 2TB இல்ல 4TB வரைக்கும் நீங்க கான்ஃபிகர்லாம் பண்ணீங்கன்னா M4 Max கிட்டத்தட்ட 5 லட்சம் வரைக்கும் போகுதுங்க பிரைஸ். சோ நீங்க வந்து டாப் எண்ட் M4 Max MacBook Pro கான்ஃபிகர் பண்ணீங்கன்னா 8TB ஸ்டோரேஜும் 128GB ரேமும் கான்ஃபிகர் பண்ணீங்கன்னா என்ன விலை போகும் தெரியுமா? நீங்களே கெஸ் பண்ணி காமெண்ட்ல சொல்லுங்க. அந்த விலைக்கு ஒரு காரே வாங்கலாங்க, அவ்வளோ விலைக்கு போகுது. சரி, காமெண்ட் செக்ஷன் போற வரையில அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்கும், அது தட்டிடுங்க. 1 மில்லியன் கூடி சீக்கிரம் போகணும். ஸோ டூ இட். ஆல்ரைட், ஸோ MacBook Pro அவ்வளோதான், அதை பற்றி பேசியாச்சு நிறையா. அடுத்து நம்ம பேச வேண்டிய விஷயம் இதுங்க, இது திஸ் த Mac Mini. ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று நான் கொடுத்துட்றேன். இது எடுக்க அன்ஃபார்ச்சுனேட்லி அதுவே தானா அன்பாக்ஸ் ஆயிடுச்சு. டிஸ்க்ளைமர் நான் கொடுத்துறேன், ஹிந்தி சேனலில் வந்து நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இதை ரீபேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் நீங்கள் திறக்கும் போது இப்படி இருக்குங்க பாருங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் இதை பத்தி பேசுறதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் இந்த Mac Mini-யை வைக்கிறேன், சரியா? அப்புறம் இதோட சைஸ் இந்த iPhone 12 இருக்குல்ல, தொடைச்சிருசா இருக்குங்க. கிரேசி ஸ்டஃப். அதாவது வந்து உள்ள பாக்ஸ்ல வேற ஒன்றும் இல்லை, வெறும் இந்த பவர் கார்டு மட்டும் கொடுத்துட்றாங்க. அந்த பிரிச்சு காட்டணும்னு அவசியம் இல்லை, பவர் கார்டு. ஆல்ரைட், ஸோ இந்த சைடில் வச்சிடறேன். பட் சைஸ் கம்பேரிசன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன்னு சொல்றேன் நான், வெரி இம்பார்ட்டன்ட். இது பாருங்க, இது வரைக்கும் இருந்த Mac Mini-யோட டிசைனுங்க இது வரைக்கும் இப்போதான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் குண்டா இருக்கு, பட் நீங்க பாத்தீங்கன்னா சைஸை பாருங்களேன். திஸ் இஸ் கிரேசி. இந்த Mac Mini-யோட டிசைன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதையும் காட்டிடுறேன். This is big Mac Mini, Mac Studio. Take a look at this. கிரேசி ஸ்டஃப்ங்க. ஏன் கிரேசினா, இத்ரூண்டு இருக்கிற பாக்ஸ்குள்ள M4ஓட பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குதுங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு வேணும்னா M4 Pro கிடைச்சிரும். அண்ட் ஸ்டார்டிங் பிரைஸ் வெறும் 60,000 ரூபாய் தான், ஜஸ்ட் 60,000 rupees. ஏன் ஜஸ்ட்னு சொல்றது வேலிட் தாங்க இங்க. ஏன்னா 60,000 rupeesக்கு உங்களுக்கு M4ஓட பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குதுன்னா இட்ஸ் கிரேசி. ஏன்னா இப்போ நான் காட்டின Apple MacBook Pro இருக்குல்ல, அதுல M4 சிப் வச்சிருக்க MacBook Pro வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் 1,70,000 ரூபாய். அதே இது நீங்க iPad Pro வாங்கினாலும் இதோட விலை அதிகமா இருக்குங்க, which is crazy. of course இதுக்கு ஒரு டிஸ்ப்ளே இல்ல, கீபோர்டு இல்ல, மவுஸ் இல்ல, அதெல்லாம் தனியா வாங்கணும். பட் ஸ்டில் ஒரு CPU நீங்க பில்ட் பண்ணீங்கன்னா இப்போ 60,000 ரூபாய்க்கு விண்டோஸ்ல இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் I don't think many CPUs will give you. of course நான் சொன்ன மாதிரி இப்போ ஸ்டார்டிங் வேரியன்ட்லயே பேஸ் வேரியன்ட்லயே உங்களுக்கு 16GB RAM கொடுத்துறாங்க, which is very very good. and உங்களுக்கு வேணும்னா 32GB RAM வரைக்கும் நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஆனா என்னன்னா பேஸ் வேரியன்ட்ல வந்து 256GB ஸ்டோரேஜ் தான் கிடைக்கும். பட் அதை பத்தி நான் கவலைப்படல. ஏன் தெரியுமா, நீங்க SSD கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்க 256GB வாங்கினாலும் ஒரு SSD கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. பை தி வே, நீங்க ஸ்டோரேஜ் வேணும்னா 2TB வரைக்கும் ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். எங்களுக்கு வந்திருக்கிறது வந்து 512GB ஸ்டோரேஜ். இன்ஃபேக்ட் நீங்க M4 Pro உள்ள Mac Mini வாங்குனீங்கன்னா 48GB RAM வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கும். அப் டு 8TB வரைக்கும் ஸ்டோரேஜ் இருக்குங்க. சோ உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க ரேமும் ஸ்டோரேஜும் ஏத்த விலையும் அதே மாதிரி எக்ஸ்போனென்ஷியலி ஏறுதுங்க. சோ என்ன கேட்டீங்கன்னா, எங்களுக்கு வந்திருக்க இந்த 16GB 512GB M4 Mac Mini இருக்குல்ல, 80,000 ரூபாய் பிரைஸ் இது. இட் இஸ் த பெர்ஃபெக்ட் ஸ்வீட் ஸ்பாட். 512GB மேல உங்களுக்கு ஸ்டோரேஜ் வேணும்னா நீங்க SSD கனெக்ட் பண்ணிக்கோங்க, அது போதும். தட்ஸ் குட், பிகாஸ் SSD கூட கரெக்டா வர்க் ஆகுது கூட, there is no problem.
ப்ராப்ளம் அட் ஆல். இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் பத்தி பேசுறேன். முன்னாடி உங்களுக்கு வந்து இதாங்க ஃப்ரண்ட் பிளேஸ்மெண்ட். ஃப்ரண்ட் பிளேஸ்மெண்ட்ல உங்களுக்கு வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துறாங்க. பக்கத்துல ஒரு LED லைட் இருக்கு, இண்டிகேட்டர் லைட்டுங்க. இது வந்து நீங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணீங்கன்னா அது காட்டும். முன்னாடி வந்து உங்களுக்கு USB Type C போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. Thunderbolt ஸ்டாண்டர்ட் இதுல கிடையாது. அண்ட் பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா பவர் அவுட் இருக்கு, அது பக்கத்துல Ethernet போர்ட் கொடுத்துருக்காங்க, அது பக்கத்துல HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 Thunderbolt 4 போர்ட்ஸும் கிடைச்சிரும், which is very very nice. So இந்த Thunderbolt போர்ட் வச்சு நீங்க 6K டிஸ்ப்ளே 60Hz டிஸ்ப்ளேலாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஹை ரெசல்யூஷன் டிஸ்ப்ளே கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ பிரச்சனையே இல்ல. இட்ஸ் வெரி நைஸ். இன்ஃபேக்ட் நீங்க மல்டிபிள் டிஸ்ப்ளேஸ் வேணும்னா 2 6K டிஸ்ப்ளே கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இந்த டிசைன் வந்து ஆப்வியஸ்லி தாறுமாறா இருக்கு. வெயிட் கூட கம்மி தான். ஆக்சுவலி வெயிட் செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இதெல்லாம் ட்ராப் டெஸ்ட் பண்ண முடியாதுங்க. பிசி காம்பனன்ட். வாவ், ஜஸ்ட் 660 கிராம்ஸ்ங்க. ஒரு ஐபேட் வெயிட் இருக்கு இதுக்கு. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த MacBook Pro இருக்குல்ல, இதோட வெயிட் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், கிட்டத்தட்ட 1.6 kg. 1 கிலோ கம்மிங்க இதோட வெயிட். செம்ம இன்ஜினியரிங் மார்வெல். உண்மையா சொல்றேன் நானு. என் வீட்டில் ஒரு ஆப்பிள் டிவி பொட்டி இருக்கு. அந்த ஆப்பிள் டிவி பொட்டியோட கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கு, அவ்வளவுதாங்க. சரி, எல்லாமே அவ்வளோ சூப்பரா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்துல அப்படி காட்ட விட்டாங்க. ஆப்பிள் பவர் பட்டனை கீழே போட்டாங்க. சரி, நீங்க ஸ்விட்ச் ஆஃப் நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா இப்படி தூக்கி தான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும். பட் தட்ஸ் ஓகே, நாட் அ ப்ராப்ளம். ஏன்னு சொல்றேன் நான், மேக் யூசர்ஸ்க்கு இந்த விஷயம் தெரியும். விண்டோஸ் மாதிரி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்க ராத்திரி தூங்க போகும்போது ஸ்லீப் ஸ்டேட்ல போட்டா போதும், நாளை காலையில் தூங்கி எந்திரிச்சு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உண்மையா சொல்றேன் நான், என் MacBook எல்லாம் நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்றது இல்லைங்க. இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாம். அதாங்க இருக்கிறதுல முக்கியமான விஷயம். எனக்கு Geekbench நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். CPU வந்து இருக்கிறதுல மேடான CPUங்க. எங்களுக்கு கிடைச்ச Geekbench ஸ்கோர் இருக்குல்ல, சிங்கிள் கோர் ஸ்கோர் வந்து M2 Ultra ஓட அதிகமா கிடைச்சதுங்க. M2 Ultra Max ஸ்டுடியோல போட்டிருந்தாங்க. இன்ஃபேக்ட் M3 Max ஓட பெட்டர் சிங்கிள் கோர் ஸ்கோர் கிடைச்சதுங்க. அண்ட் மல்டி கோர் ஸ்கோர் நீங்க பாத்தீங்கன்னா M2 ஓட கிட்டத்தட்ட 2 மடங்கு ஸ்கோர் கிடைச்சிருக்கு. மல்டி கோர் ஸ்கோர் கிரேசி CPU பெர்ஃபார்மன்ஸ்ங்க. இதெல்லாம் விண்டோஸ் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா AMD ஓட Ryzen 5 9600X இருக்குல்ல, அது இருக்கிறதுல லேட்டஸ்ட் சிப்புங்க. அதோட தாறுமாறான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். Geekbenchலயும் பீட் பண்ணுது, Cinebenchலயும் பீட் பண்ணுது. வெறும் அந்த Ryzen 5 சிப் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-35,000 ரூபாய் உங்களுக்கு பிரைஸ் போகுங்க. இது ஏன் இன்கிரெடிபிளான ஒரு விஷயம் தெரியுமா? ஏன்னா ARM ஆர்க்கிடெக்சர் இருக்குல்ல, x86 ஓட பவர் எஃபிஷியன்ட்டான ஒரு ஆர்க்கிடெக்சருங்க. Ryzen 5 அந்த ஸ்கோர் கொடுக்கிறது வந்து 65 வாட்ஸ்ல அந்த ஸ்கோர் கொடுக்கும். இது 14 வாட்ஸ்ல கொடுக்குது. பவர் கன்சம்ஷனும் கம்மிங்க. எலக்ட்ரிசிட்டி பில் உங்களுக்கு கம்மியா வரும் தெரியுமா? இதுக்குள்ள இருக்க பவர் சப்ளையோட கெபாசிட்டி எவ்வளவு தெரியுமா? 150 வாட்டுங்க. அதே இது நீங்க PC பில்ட் பண்ண போனீங்கன்னா மினிமம் 650 வாட் கெபாசிட்டி உங்களுக்கு வேணும். கம்பேர்ட் டு தட் இது பாருங்களேன் எவ்வளவு பவர் எஃபிஷியன்ட்டா இருக்குன்னு. அண்ட் ஹீட்டிங் சுத்தமா இல்ல. ஃபேன் சத்தம் எப்பயாச்சும் கொஞ்சம் கேக்குது, அவ்வளவுதான். ரொம்ப இன்டென்சிவா ஏதாச்சும் பண்ணீங்கன்னா. இது வரைக்கும் ஆப்பிள் விஷன் ப்ரோலாம் தூக்கி போட்டுருங்க. இதுதாங்க ஆப்பிளோட பெஸ்ட் ப்ராடக்ட் 2024ல. அடிச்சு சொல்றேன். சோ ஓகே, சோ MacBook Pro Mac Miniயோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் நாங்க கொடுத்திருக்கோம். MacBook Pro வந்து ஓகேயான அப்கிரேட் தான். நானோ டெக்ஸ்சர் கோட்டிங் கொடுத்திருக்கிறது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆஃப் கோர்ஸ் M4 Pro வச்சிருக்க நீங்க MacBook Pro வாங்குனீங்கன்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதே சமயத்துல நீங்க Mac Mini பாத்தீங்கன்னா இட் இஸ் பெர்ஃபெக்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிள் யூசர்ஸ். இத்தனை வருஷமா வந்து ஒரு நல்ல PC வாங்கணும், 50,000 60,000 பட்ஜெட் இருக்கு எனக்கு, ஐ வாண்ட் டு பில்ட் a PC அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பதிலா நீங்க இது வாங்கிக்கோங்க. உண்மையா சொல்றேன் நான், லுக் அட் திஸ் மெஷின் மேன், இட்ஸ் கிரேசி. இட்ஸ் an engineering marvel. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து இதோட பேக்கை ரிமூவ் பண்ணி பார்த்தப்போ உள்ள இருக்கிற டிசைன் பாத்தீங்கன்னா கூட இட்ஸ் கார்ஜியஸ், இட்ஸ் பியூட்டிஃபுல். சோ Mac Mini தாங்க தாறுமாறான ப்ராடக்ட். ஐ லவ் இட். டு யூ லவ் இட் ஆர் நாட்? கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான டெக் அன்பாக்சிங்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் நாங்க Trakin Tech தமிழ்ல ஃபர்ஸ்ட் கொண்டு வருவோம். சோ அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்க. அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.